திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். எப்பொழுதும் போல நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவது ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், சிவபெருமானி பட்டம்மாள் அம்மா, சிவ திருமதி பட்டம்மாள் அம்மா, பட்டம்மாள் தனசேகரன் அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அம்மா வாங்க. நன்றிங்க ஐயா. ஆழ்வார் பெருமக்கள் துதி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திரு தாழ் போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர், நாவரசர், சுந்தரர், திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர், மருவ பொருளோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிகீரர் கல்லாடனார், ஒன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. சாமி. அடுத்து திருக்கதவம் அடைதல். வாங்க பட்டமல்லமா, நீங்களே படிங்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்டிரண்டெனவும் புவனம் புய்ய, இருக்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திரு அருளும் எனவும் கூடி, தெருட்கலை ஞான
கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவும் திருத்தல் பாடுவதற்காக திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லில் வசிக்கக்கூடிய சிவத்திருமதி நிர்மலா அம்மையார் அவர்கள் வாங்க. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கால் அருமால் உற்று பின்னை நீர் அம்மாளிங்கி அரற்றாதே. திருமாமணி சேர்த்திருக்கதவும் திருமாமணி சேர்த்திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நன்றி சார் சிவபெருமான். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக ராமகிருஷ்ண ஐயா நீங்க பாத்தீங்களா? வாங்க படிங்க. திருப்பலி எழுச்சி. போச்சியன்பால் முதல் ஆகிய பொருளே புலந்தது பூங்கொடக்கு இணை தொலைமாலர் கொண்டு ஏச்சியின் திருமுகத்து எமக்களும் மலரும் எரிநகி கொண்டு நின் திருகடி தொழுகும் சேச்சின கமலங்கள் மலரும் நன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. ஏச்சின கோடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றி ஐயா. பொறுமையா இன்னொரு முறை யாரும் இடையூறு இல்லாம நீங்களே படிங்க பாப்போம். தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க மட்டும் படிங்க. யாரும் இடையில பேசக்கூடாது, நீங்க மட்டும் படிங்க. சின்பால் முதல் ஆகிய பொருளே புலந்தது பூங்களுக்கு இணை தொலைமாலர் கொண்டு ஏச்சின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எலிநகி கொண்டு நின் இணை தொலை திருவடி தோழுவோம். இசைச்சின கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. சின்ன கொடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றி 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 ஐயா. நல்ல டவர் உள்ள இடத்துல உட்காரணும். சரி, பாத்துக்கலாம். திருச்சிற்றம்பலம். வாங்க காமாட்சி அம்மா, பெரும்புலர் காலை மொழி படிக்கிறாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். பெரும்புலர் காலை மொழி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிட வல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி சிவபெருமானே சிவசிவா. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று நேரடியாக நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். சிவாயனம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 14வது தலைப்பின் கீழே
காலச்சக்கரம் என்கிற தலைப்பின் கீழே 22வது பாடல் நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக இப்படி ஒரு களத்தை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கக்கூடிய சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய திருவருளுக்கும் எம்பெருமானுடைய சிவபெருமானுடைய பெரும் கருணைக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி மனமொழி மேகலாலை வணங்கி நம்ம எல்லாம் பிறந்து மொழி பயின்று நமக்கு இதுதான் தாய் இதுதான் தந்தை என்று அறிவுறுத்தி குருவாக வந்த தாய்க்கும் பிறகு இந்த உலகத்தை அறிமுகப்படுத்திய தந்தைக்கும் பிறகு நமக்கு காரிய குருவாகவும் பிறகு காரண குருவாகவும் வந்து இந்த உலகம் பொய் என்று நிரூபித்து இந்த உலகம் எல்லாம் பொய்யாயின எல்லாம் பொய்யகல வந்தருளி என்கிற மெய்ஞானத்தை நமக்கு கொடுத்து எம்பெருமானுடைய திருவடியாக இருக்கக்கூடிய வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன் உருவ நடுவே எம்பெருமானுடைய திருவடி வாழும்போது திருவடி பேர் பெறுவது என்பது குறித்து நமக்கு சிவகுருவாக வந்து நமக்கு காண்பித்து கொடுத்த அந்த தொட்டு காண்பித்த அந்த குருவர்களுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. குருநாதருடைய அருள் இல்லை என்றால் நாம எல்லாரும் வந்து ஊர் போய் சேர முடியாது. பொய்யூர்ல இருந்து மெய்யூருக்கு போனோம்னா நிச்சயம் நமக்கு வெளிச்சத்தை காட்டக்கூடிய ஒரு வழிகாட்டி வேணும். அவங்க உலக குருவாக இருப்பாங்க, பிறகு காரண குருவாக இருப்பாங்க, பிறகு இந்த உலகம் எல்லாம் நமக்கு காண்பித்து கொடுத்து இதுல ஒரு சலிப்பை ஏற்படுத்தி இந்த உலகம் என்கிற மருத்துவமனையிலிருந்து நம்மை மீட்டு எம்பெருமான் திருவடிக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க இல்லையா, அவங்க தான் சிவகுரு. ஆக முதல்ல காரிய குருவாகவும் பிறகு காரண குருவாகவும் பிறகு கர்த்தாவாக வருவாங்க. அப்படி வந்த பிறகுதான் நமக்கு உண்மை என்னன்னு தெரியும். அப்படி 3 விதமான குருல இந்த லோக குருவுல இருந்து நம்ம விடுபட்டு, ஏன்னா அவங்க காரியத்தை மட்டும்தான் சொல்லி தருவாங்க. அடுத்து காரண குரு, இவங்க நாராயணனை சார்ந்தவர்கள், இவங்க வந்து கர்மாவை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. 3வது வந்து நமக்கு இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டு போயிடுவாங்க. அதான் கர்த்தா, காரிய காரண கர்த்தா. அப்போ இந்த ஜென்மம் எடுத்து முதல்ல காரியம், நம்ம என்னத்துக்கு பூமிக்கு பிறந்தோம், நம்ம எதுக்காக வளர்ந்தோம், எதுக்காக வர்றோன்றத காரியத்தை தெரிஞ்சுக்கிறது, கர்மாவை தெரிஞ்சுக்கிறது. 2வது அந்த காரியத்துக்கு பின்னாடி இருக்க காரணத்தை தெரிஞ்சுக்கிறது. அப்போ காரியத்துக்கு பிரம்மா பொறுப்பு, காரணத்துக்கு நாராயணன் பொறுப்பு. இவங்க 2 பேருக்கிட்ட இருந்து விடுதலை வாங்குறது தான் மாயை. அடுத்து 3வது இருக்கிறது என்னது, மாயை. அப்போ அந்த கர்த்தாவாக வரும் பொழுது மாயிலிருந்து விடுபட்டு நம்ம கர்த்தாவை இறுக்கி பிடிக்கும் போது மாயிலிருந்து நம்ம விடுதலை. இதுதான் பதி பசு பாசன் பிரிக்கிறாங்க. அப்போ நமக்குடைய அகையிருளை நீக்கக்கூடியவர் தான் உண்மையான குரு. அப்போ காரிய குரு மதிக்க கூடாதா? நிச்சயம் மதிக்கணும். ஏன்னா உலகத்துல பிழைக்கிறதுக்கு சொல்லி தராங்க இல்லையா. அதான் கல்வி என்னும் அல்லலில் பிழைத்தும் பெருங்கடலில் பிழைத்தும் சொல்லி மாணிக்கவாசர் சொல்றாருல்ல, செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும். இது 2மே நமக்கு வந்து திருவடி காண்பிக்காது, ஆனா உலகத்துல பெரிய ஆளா காமிக்கும். கல்வியும் செல்வமும் இந்த உலகத்துல பெரிய ஆளா காமிக்கும். ஏன்னா உலகத்துல இது இல்லைன்னா நம்மள என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் மதிக்க மாட்டாங்க. இந்த உலகியல்ல இதை தாண்டி ஒண்ணு இருக்குதான்னா, ஆமா, ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் கர்த்தா. அப்போ காரியத்துக்கு கல்வியும் காரணத்துக்கு வந்து செல்வமும் பிறகு கர்த்தாவுக்கு இறைவனுடைய திருவடியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமான் ருத்ரனாக வருகிறார். ருத்ரனை வந்து பொதுவா துடைக்கும் கடவுள்னு சொல்லுவாங்க. யாரால் துடைக்க முடியுமோ அவனாலே படைக்க முடியும். என்ன ரகசியம்னா, யாரால வந்து அழிக்க முடியுமோ அவனாலே வேரோட அழிக்க முடியுமோ திருப்பி படைக்கவும் முடியும்னா அவன் தான் வந்து கர்த்தா. மத்தவங்க 2 பேரால படைக்க முடியாது. பிரம்மாவால படைக்க மட்டும்தான் முடியும். அந்த உயிரை எடுக்கிற தகுதி அவருக்கு கிடையாது. அதே மாதிரி காப்பாற்ற மட்டும்தான் முடியும் நாராயணனால. அடுத்து ருத்ரனால மட்டும்தான் என்ன பண்ண முடியும், முடிக்க முடியும். அடுத்து படைக்கவும் முடியும். அதுல 2 வேலையும் செய்யறதுனால தான் சென்முத்திரில உட்காந்துருப்பார் தட்சிணாமூர்த்தி. 3 பொருள் பார்க்கலாம். நீங்க பிரம்மாவை பார்க்கலாம் கோயில்ல, அதுக்கப்புறம் நாராயணனை பார்க்க முடியும். கடைசியில முடிக்கிறதுக்கு தான் உட்கார்ந்துருக்காரு யாரு, தட்சிணாமூர்த்தி. எவனோ உலகத்தினுடைய இயற்கையை சொல்லி தர்றதுக்கு தான் கல்லால் மரத்தின் கீழே உட்கார்ந்துருக்கிறார். அப்ப இந்த உலக இயற்கை தெரியாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் சாமி எப்படி வந்தாரு, குருமுகமா வந்து உட்கார்ந்தாரு. இதுதான் அந்த ரகசியம். அப்போ குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. அப்போ குருநாதர் நம்ம பணிஞ்சு போற்றி பணிந்து நம்ம உடல் பொருள் ஆவியெல்லாம் சமர்ப்பித்து நம்முடைய ஆணவம் கண்மம்லாம் அவர்கிட்ட காமிக்கக்கூடாது. எந்த குருநாதர் நம்மளுக்கு வாழ்க்கையை சொல்லி தராரோ அவர்கிட்ட வந்து நம்ம ஆணவத்தை காமிக்கக்கூடாது, அவர்கிட்ட வந்து நம்ம கண்மாவை காமிக்கக்கூடாது. அதாவது நம்ம கல்வி செருக்கையோ நம்முடைய தொழில், அதாவது நம்ம என்ன கர்மா செய்யறோமோ அந்த கர்மாவில் நம்ம வந்து அவர்கிட்ட போய் நம்ம ஆணவத்தை கொண்டு போய் அவரை இழுப்பக்கூடாது. இதுதான் அந்த ரகசியம். அப்ப குருநாதர்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னா, இந்த ஆணவத்தையும் அடுத்து கர்மத்தையும் அவர்கிட்ட என்ன பண்ண அடங்கி நிற்கணும். அது பணிவு இருக்கணும். அப்புறம் பக்தியால ஆணவத்தையும் பணிவால இந்த கர்மாவையும் கடந்து மாயையில மயக்கத்தையும் மீண்டு அவர்கிட்ட போய் நம்ம நின்னோம்னா நிச்சயம் அவர் நமக்கு எம்பெருமான் திருவடியை சுட்டி காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான் ரகசியம். அப்ப குருநாதர் இல்லைன்னா
திருவருள் இல்லை. குரு இல்லை. குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. அப்போ யார் நமக்கு சுட்டிக்காம யார் ஒருத்தர் ஏங்குறாங்களோ, அடுத்து எனக்கு வாழ்க்கையில ஒண்ணும் தெரியலையே, எனக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எனக்கு யார் சொல்லித்தர மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குறவங்களுக்கு நிச்சயம் குருநாதர் வருவார். மானுட சட்டை தாங்கி வருவார். அதான் குருபரத்தில் வருவன், அருபரத்தில் வரும். குருபரனா வந்து மாணிக்கவாசலுக்கு ஆட்கொண்ட மாதிரி எல்லாரையும் இப்பயும் ஆட்கொண்டு தான் இருக்கிறார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வகையில நமக்கு திருமந்திரம் 3000 பாடல்கள் கொடுத்த இவரும் ஒரு குருநாதர் தான். யாரு? நம்ம திருமூல நாயனார். ஏன்னா எல்லா ரகசியங்களும் ஒழிக்க வச்சிருக்காரு. ஆமா, அம்பாள் குறித்து ஒழிக்க வச்சிருக்கிறாரு. மந்திரம், தந்திரம், யந்திரம், ஆகமம், இப்படி ஏகப்பட்ட பாடல்கள் இந்த 3000 பாடல்கள் ஒழிக்க வச்சிருக்காரு. பில்லி, சூன்யம், ஏவல், அதை பத்தி எல்லா டாபிக்கும் இதுல பேசியிருக்காரு. அதனால இது வந்து பெரிய பொக்கிஷம். இந்த நூல் வந்து ரொம்ப பெரிய பொக்கிஷம். ஆனா எல்லாவற்றையும் அடிப்படையில ஒழுக்கம் உள்ளவர்களுக்கு மட்டுமே இது போய் சேரணுன்றதுல இயமத்தை வகுத்து கொடுத்திருக்காரு. திருமந்திரம் எழுதினாரு. திருமந்திரம் எழுதிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த நூலை படிக்கிறதுக்கு முன்னாடி அடிப்படையில உனக்கு என்ன இருக்கணும்? இயமம் இருக்கணும். ஒழுக்கம் இல்லாதவர்கள் கையில இந்த புத்தகம் என்ன பண்ணக்கூடாது? போய் சேரக்கூடாது. ஒழுக்கம் இல்லாத கையில இந்த புத்தகம் போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு தெளிவா இருக்கிறார். அதுதான் இயமம் நியமம் வகுத்தார். அட்டாங்க யோகத்தை ஏன் முதல்ல சொன்னார்னா, அடிப்படையில ஒரு தகுதி இல்லாதவனுக்கு இந்த புத்தகம் போய் என்ன பண்ணக்கூடாது? சேரக்கூடாது. அதுல தெளிவா இருக்கிறார். அப்ப யார் கையில போய் சேரணும்னா, நல்லவனா இருக்கிறது மட்டும் பத்தாது, வல்லவனாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திருமந்திர நூலினை நமக்காக கொடுத்திருக்கிறாரு. பைய அதான் கொஞ்சம் கொஞ்சமா அதுல படிச்சு நம்ம போலாம். அதுவும் குறிப்பா ஒரு நாளைக்கு ஒரு பாடல் தான் எடுக்கிறோம் நம்ம. அதுவும் காலச்சக்கரம், அதாவது இறுதி காலம், ஊழ்காலத்தை ஊழியை பத்தி பேசிட்டு வர்றாரு. அந்த ஊழ்ல எம முடிக்கிறது, கணக்கு முடிக்கிறது, கருவிலேயே தீர்மானிக்கிறது, எல்லா ரகசியத்தையும் சொன்ன திருமூல நாயனார் இந்த பாடல்ல நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்றது இப்ப பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் காலச்சக்கரம் 14வது தலைப்பின் கீழே 22வது பாடல். காணகிலாதார் கழிந்தோடி போவார்கள், நாணகிலா நயம் பேசி விடுவார்கள். காணகிலாதார் கழிந்தோடி போவார்கள், நாணகிலா நயம் பேசி விடுவார்கள். கனகிலாதார் கழிந்த பொருளெல்லாம் காணகிலாமல் அழிகின்றவாறே. காணகிலாதார் கழிந்தோடி போவர்கள், நாணகிலாதார் நயம் பேசி விடுவார்கள். காணகிலாதார் கழிந்த பொருளெல்லாம் காணகிலாமல் கழிகின்றவாறே. இனி பாடல பதமா பிரிச்சு பார்த்திடலாம். ஏன்னா இலக்கணத்தோடு இருக்கக்கூடிய பாடல்களை பிரிச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் பொருள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். எந்த ஒரு பாட்டையும் திருப்பி திருப்பி படிச்சோம்னா நமக்கு தானாக புரிய ஆரம்பிச்சிடும். காணகிலாதார் கழிந்தோடி போவர்கள், நாணகிலாதார் நயம் பேசி விடுவார்கள். காணகிலாதார் கழிந்த பொருளெல்லாம் காணகிலாமல் கழிகின்றவாறே. இப்ப பிரிச்சு பார்த்துட்டோம். இப்ப இந்த பாடலுக்கு உண்டான பொழிப்புரை தர்மயாதனை என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம். பொழிப்புரை, பாடலுக்கு உண்டான பொழிப்புரை. அறிவின்மையால் மேற்கூறியவாறு திருவருளை உணரமாட்டாதவர் கால வயப்பட்டு அழிகின்றவரே ஆவார். இனி கல்வியால் அறிவு பெற்றவரும் ஊக்கமின்மையால் தாம் கற்ற அறிவு மூடராகின்ற நிலைமைக்கு நாணாமல் நூலறிவை பிறருக்கு இனிமை உண்டாக கிளிப்பிள்ளை போல விரித்துரைத்து போவார்கள். இவ்வாறு இருதரத்தாரும் உயர்ந்த பொருள்கள் பலவற்றை அறிய மாட்டாதவராய் அழிகின்றமை இறங்கத்தக்கது. சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இன்னும் ஒரு முறை இந்த பொழிப்புரையை படிக்கிறேன். அறிவின்மையால் மேற்கூறியவாறு திருவருளை உணரமாட்டாதவர் கால வயப்பட்டு அழிகின்றவரே ஆவார்.
இனி கல்வியால் அறிவு பெற்றவரும் ஊக்கமின்மையால் தாம் கற்றறி மூடராகின்ற நிலைக்கு நாணாமல் நூலறிவை பிறருக்கு இனிமை உண்டாக கிளிப்பிள்ளையைப் போல விரித்து உரைத்து போவார்கள். இவ்வாறு இருதிறத்தாரும் உயர்ந்த பொருள்கள் பலவற்றை அறிய மாட்டாதவராய் அழுகின்றமை இறங்கத்தக்கது. பொழிப்புரை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனி யதார்த்த உலகத்துல நம்ம சிகாரம் சைவநெறி பாடசாலையில நம்ம மாணவர்களுக்கு இங்க வந்திருக்கிற அடியார் பெருமக்களுக்கு இதை எப்படி நான் சொல்றதுன்னு பார்க்கலாம். சிவபெருமானே சிவசிவா அடியேன் முயற்சி பண்றேன். திருச்சிற்றம்பலம். நம்ம யதார்த்த பொருள் என்னன்னு பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். முதல் ஆப்ஷன், காணகிலாதார் கழிந்தோடி போவார்கள். எல்லா லட்சணமும் இருக்கும். திருநீர் இருக்கும், ருத்ராட்சம் இருக்கும், 5 எழுத்து இருக்கும், ஒழுக்கம் இருக்கும், குருவருள் இருக்காது. ஆரம்பத்திலே நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் நான், குருவருள் இருந்தா மட்டும்தான் திருவருளை நம்ம அடைய முடியும். என்னன்னு கேட்டாவது நம்ம என்ன பண்ணணும், கையை பிடிச்சுக்கிட்டே போகணும். குழந்தை எப்படி தத்தி தத்தி நடக்குது இல்லையா, அது மாதிரி அடுத்து என்னங்கய்யா பண்ணணும், அடுத்து என்னங்கய்யா பண்ணணும், அடுத்து நான் என்ன பண்ணணும், அடுத்து அப்படி தேடல் உள்ள உயிர்களுக்கு மட்டுமே குருநாதர் தேவைப்படுவார். செக்கு மாடுகளுக்கெல்லாம் செக்கு மாடு ஊரு போய் சேராது. அந்த வட்டம் அடிச்சு அது பழக்கப்பட்டு போச்சு. இப்படி பழக்கப்பட்டு போனதுனால அந்த மாடு நீங்க எப்படிதான் அவிழ்த்து விட்டாலும் அது சுத்தி தான் வருமே தவிர ஒருபோதும் ஊர் போய் சேராது. அப்படி நம்ம மனமாகிய மாடு இந்த செக்கு ஆட்டி 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 எப்படி அந்த வட்டத்திலிருந்து அதால மீண்டு வர முடியலையோ, அது மாதிரி இந்த உலகத்துல அடிமைப்பட்டு இந்த மனம் தொடர்ந்து தான் செய்ததையே செய்து கொண்டே இருக்கும். அவ்வளவுதான். காலையில தின்னும், மாலையில அசை போடும். அதான் வேலை. இந்த மாட்டுக்கு வேலை என்னன்னா, காலையில தின்னும், காலையில நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் மாலையில என்ன பண்ணும், அசை போடும். அப்போ இந்த செக்கு மாடு போலதான் நம்ம மனம் என்ன பண்ணுதுன்னா, தொடர்ந்து சுத்தி தான் வருமே கண்டி ஊர் போய் சேராது. பாவம், அதை அப்படியே பழக்கப்படுத்திட்டோம். நம்ம அதை அப்படியே என்ன பண்ணிட்டோம், பழக்கப்படுத்தி. இந்த மனம் என்னும் மாட்டை எங்க போய் காமிக்கணுமோ, எங்க போய் காட்டணுமோ அதை காட்டாம அதை ரொம்ப அடிமையாக்கிட்டோம். சில மாடு கட்டுத்தறி இல்லாம போயிடும். முதல்ல சுத்தி வரும், ஆனா கருவறைக்கு வராது. மூக்குத்தன மாடு, மூக்குத்தாத மாடு, 2 மாடு வச்சுங்க. ஒண்ணு கட்டுப்பட்டது, உபதேசம் பெற்றவர்கள், உபதேசம் பெறாதவர்கள். உபதேசம் பெற்றவர்கள் புருவ நடுவில் நின்றுவாங்க. 96 தத்துவமும் அடங்கி நிற்கும். அப்படியே 36 தத்துவமும் அடங்கி நிற்கும். ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள் கட்டுப்பட்டு, கடவுளுக்கு கட்டுப்பட்டு கரெக்டா புருவ நடுவில் நிற்கும். இது குருநாதருடைய அருள் இருந்தா மட்டுமே. இது மூக்கு குத்துன மாடு. தத்துவங்கள் எல்லாம் படிச்சிருக்கோம், சித்தாந்தங்கள் எல்லாம் முடிச்சிருக்கோம், கல்வி ஏகப்பட்டதெல்லாம் கரைச்சு குடிச்சிருக்கோம். ஆனா புருவ நடுவில் நிக்காது. இது எல்லாம் தெரிஞ்ச மாடு, ஆனா அடங்காத மாடு. இது அடங்காத மாடு. அப்போ அடங்கின மாடு இறைவனை தரிசனம் செய்து, அடங்காத மாடு இறைவனை தரிசனம் செய்யாது. இதுல இந்த பாடல் என்ன சொல்ல வருதுன்னா, காணகிலாதோர் கழிந்தோடி போவார்கள், அறிவின்மையால் மேற்கூறியவாறு திருவுருளை உணர மாட்டாதவர், காலவயப்பட்டு அழிகின்றவர். இவங்க பாமரர்கள். ஒரு மனிதனை நான் நேத்து 4ஆ பிரிச்சேன். அதர்மர்கள் அப்படின்னு பிரிச்சேன். ஏன் அதர்மர்கள் பிடிச்சேன்னா, இறைவனை அறிந்து கொள்ளாதவர்கள் அதர்மர்கள். நடத்துவது இறைவன் தான் அறிவே இல்லாம இருக்கிறவங்களுக்கு தான் அதர்மர்கள் அப்படின்னு பேரு. 2வது கேட்டகரி நம்மள போல 2 கட்டான். இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம இருக்கு இல்ல. ஒண்ணு அப்படி இருக்குமோ இல்ல இப்படி இருக்குமோ, அந்த கேட்டகரி பீப்புள் இருக்காங்க இல்லையா, இந்த பீப்புள் தான் மத்திமர்கள். அடுத்து
இந்த மத்தியமர்களுக்கு ஒரு குருநாதர் வந்து வாய்த்து விட்டால் அவர்கள் உத்தமர்களாக மாறுகிறார்கள். இந்த 2 கட்ட நிலைமையிலிருந்து உங்களை காப்பாற்றி, உடம்புனா என்ன, மனசுனா என்ன, உயிர்னா என்ன, இந்த உயிருடைய தாத்பரியம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு உணர்த்தி கொடுத்து, கோயில்னா என்ன, குலம்னா என்ன, கோத்திரம்னா என்ன, நந்தின்னா என்ன, கொடிமரம்னா என்ன, பலிபீடம்னா என்ன, சேக்தரம்னா என்ன, சேக்தராடனம்னா என்ன, இப்படி ஒரு பெரிய தெளிவை கொடுத்து உங்களையே கோயிலா மாத்தக்கூடிய ஒரு ஆள் வரான் பாருங்க. அதான் உத்தமன். அப்போ அதர்மத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு இறைவனை பற்றிய அறிவே இல்லை. அவர்கள் பாமரர்கள். உடுத்துவது, உண்பது, உறங்குவது, உடலுறவு கொள்வது, அவ்வளவுதான். ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம், என்னத்துக்கு செய்யறோன்ற அறிவே இல்லாம இருக்கிறது. அது மக்கள் இல்ல, மாக்கள். அது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அடுத்த நிலையில் இருக்குது மத்தியமிஸ்தர்கள். இவங்க வாழ்க்கையை அந்த பக்கமும் போவாங்க, இந்த பக்கமும் போவாங்க, குலதெய்வத்துக்கு ஓடுவாங்க, அதுக்கு ஓடுவாங்க, ஒன்றை பிடி உறுதியா பிடின்ற நிலைக்கு வர மாட்டாங்க. இங்க போனா சரியாயிடுமோ, அங்க போனா எதை தின்னா பித்தம் தெளியும், எதை தின்னா பித்தம் தெளியும். இங்க போனா சரியாகுமா, அங்க போனா சரியாகுமா, இங்க போனா சரியாகுமா. ஆமா, அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, அவர் சொன்னாரு, அவ்வளவுதான். எங்கெல்லாம் கேக்குதோ அங்க மனம் போகும். பாவம் இவங்க மத்தியஸ்தர்கள், மத்தியமர்கள் இவங்க பேரு. பீப்புள்ல 2 செகண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள். இந்த செகண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள்ல இருந்து இவங்களுக்கு காப்பாத்துறது யாருன்னா குருநாதர். முன்னம் செய்த தவத்தினாலே, செய்த புண்ணியத்தினாலே குருநாதர் வந்து மாற்றாரு. அப்படி குருநாதர் வந்து போது அவங்களுக்கு உடம்புனா என்ன, மனசுனா என்ற அறிவு அவங்களுக்கு கிடைக்குது. கிடைச்ச பிறகு ஒரு தெளிவு கிடைக்குது. தெளிவு கிடைச்ச பிறகு அவங்களுக்கு வழி கிடைக்குது. வழி கிடைச்ச பிறகு வழிபாடு கிடைக்குது. வழிதான் வழிபாடு. அப்ப அந்த 3வது கேட்டகரி பீப்புள் பேர் என்னன்னா உத்தமர்கள். ஏன் உத்தமர்கள்னா அவங்களுக்கு ஆக்சிடென்ட் மூலியமா இறைவன்கிட்ட வந்தாங்கன்னா விபரீத ஞானம் பெற்று வந்தா. விபரீத ஞானம் என்ன? நல்லா போயிட்டு இருக்க வண்டி திடீர்னு நின்று போச்சுன்னா எதனால நிக்குதுன்னு கொஞ்சம் தேடி பார்த்தோம்னா பெட்ரோல் இல்லாம நிக்குது. அப்பதான் பெட்ரோல் பத்தின அக்கறை வரும். அது மாதிரி தான் இந்த உடம்புக்குள்ள ஏதாவது சிக்கல் வந்த பிறகு இறைவன்கிட்ட வருவாங்க. இன்ஜின் நல்லா இருக்கிற வரைக்கும் யாரும் வர மாட்டான். கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆனா மட்டும்தான் இது காரணம் யாருன்னு தேடுவான். அப்போ ஸ்ட்ரக் ஆகாத வரைக்கும் நாத்திகத்தில் இருப்பான். ஸ்ட்ரக் ஆன பிறகு ஆத்திகத்துக்கு வருவான். இந்த நாத்திகம் இருக்குல்ல, நாத்தழும்பியறி, மாணிக்கவாசகத்துல நாத்தழும்பியறினா நாக்குல அவ்வளவு அளவுக்கு கடவுள் இல்லைன்னு எல்லாம் இயற்கை என்னுவான். ஆனா கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆன பிறகுதான் என்ன பண்ணுவான், அப்பான்னுவான், அம்மான்னுவான், அப்புறம் உயிரே என்னுவான், அன்பு இருக்குதுன்னுவான், கருணன்னு சொல்லுவான், குலதெய்வம்னுவான். அப்போ ஸ்ட்ரக் ஆகும் போது என்ன ஆகும்னா அப்போ நாத்திகத்துக்கு வருவான். சாரி, ஆத்திகத்துக்கு வருவான். இது ஹியூமன் பீயிங்கோட நேச்சர். 20 வயசுல கம்யூனிஸ்ட், 40 வயசுல ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? அப்ப ரத்த தோவரில் கம்யூனிஸ்ட்ல இருப்பான். அதாவது ரொம்ப வேகத்துல கடவுள் இல்ல, எல்லாமே பொருள் முதல் வாதம்னுவான், கருத்து முதல் வாதம்னுவான். அப்புறம் யதார்த்த உலகத்துல 4 ரவுண்டு அடி வாங்கின பிறகுதான் என்ன பண்ணுவான், சாமியே சரணன்னுவான். அப்போ ரத்தத்தோர்ல பேசினவங்க எல்லாரும் ஒரு ரவுண்டு 3 ரவுண்டு 4 ரவுண்டு அடி வாங்கின பிறகு எம்பெருமானுடைய திருவருள் கருணையை உணர்த்துறதுக்கு சாமி சில பலகீன ஆட்டுக்கு வாழை அளந்து வைக்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ இந்த மத்தியஸ்தர்களுக்கு குருநாதர் மூலியமா விபரீத ஞானம் ஏற்பட்டோ அல்லது வாழ்க்கையில சில இடர்கள் ஏற்பட்டோ பல அடிகள் பட்டோ நொந்து நூலாக்கி தற்கொலை பண்ற அளவுக்கு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் ஒரு இடத்துக்கு வருது. அப்பதான் குருநாதர் வர்றாரு. இனி வாழ்ந்து புரோஜனம் இல்லைன்னு நினைக்கும் போதுதான் யார் வர்றது, உனக்கு கண் இருக்குதா காது இருக்குதா அப்படின்னு கேட்டு அப்புறம் சலிச்சு போய் இதுக்கப்புறம் அந்த பக்கமே போகக்கூடாதுதான் மானுட சட்டை தாங்கி சாமி வர்றாரு. அப்போ அப்பதான் அந்த பக்கம் போங்க அப்படின்ற. அதான் அந்த உத்தமர்கள். அப்ப 3வது கேட்டகரி பீப்புள் என்னன்னா நடத்துவது இறைவன் தான், படைத்து காத்து அழித்து மறைத்து அருள்பவன் ஒருவன் உலன் அப்படின்ற நம்பிக்கை வந்துச்சுன்னா அவங்க பக்திக்கு வராங்க. விஞ்ஞான கலராக அது எதையுமே அறிவுபூர்வமா சொன்னாதான் ஏத்துக்குவேன்னு சொன்னான்னா அவன் விஞ்ஞானத்தில் இருக்கான்னு அர்த்தம். ஆராய்ச்சி பண்ணி தான் வருவேன்னு சொன்னான்னா அவன் விஞ்ஞானத்தில் இருக்கான்னு அர்த்தம்.
சரிப்பா, நீ ஆராய்ச்சி பண்றதுக்கு நேரம் ஆகும் சாமி, உனக்கு அடி கொடுத்தா தான் மரக்கருணை அறக்கருணை, சொல்லி திருந்தல, அப்ப பட்டு திருந்துட்டோம், அவ்வளவுதான். அப்படியேதான் விட்டுறாரு சாமி, ததாஸ்துன்றாரு, அப்படியே வட்டம் அப்படின்றாரு. அப்படி பட்டு திருந்து வந்துதான் அப்படி வந்தவங்க உத்தமர்கள் கேட்டுக்கலாம். அப்ப ஒண்ணு மரக்கருணையினால வர்றவங்க இருக்கிறாங்க, இந்த மத்தியஸ்தர்ல இருந்து மரக்கருணையினால வந்தவங்க இருக்காங்க, அப்புறம் அறக்கருணையினால வந்தவங்க இருக்காங்க. அதுல நம்ம எந்த ரகம்னு நம்மளே பார்த்துக்க வேண்டியதான். அப்போ அந்த 3வது பீப்புள் வந்து உத்தமர்கள். இவங்களுக்கு அந்த ரகசியம் தெரிஞ்சு போச்சு, என்னன்னா நடத்துறது இறைவன் தான். சரி, இறைவன் அடி தெரிஞ்சு போச்சு. அடுத்து பக்திக்கு வந்துட்டாங்க, பணிவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமும் ஒரு நிலைக்கு வரணும். அப்படியே அந்த உயிர் போயிடக்கூடாது இல்லையா? அதர்மர்கள் அப்படியே செத்துருவாங்க. மத்தியஸ்தர்கள் பாவம் 2 கட்டானாவே இறந்து போயிடுவாங்க. உத்தமர்கள் அப்படியே இறந்து போகக்கூடாது. உத்தமர்கள் அடுத்த நிலைக்கு வரணும். மிருக நிலையிலிருந்து மனித நிலைக்கும், மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கும், தெய்வ நிலையிலிருந்து இறைநிலைக்கும் வருவதுதான் ஜீவன் முக்தர் நிலை. அதுதான் திருமந்திரம் சொல்லுது. முன்னும் இழுக்கு என்று நினைத்திருந்தேன் உடம்பை, ரொம்ப அழுக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ரொம்ப ரொம்ப அழுக்கா நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அதுல ஒரு உத்தமன் இருக்கிறத நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் நான் அதை போய் குளிக்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு நான் சாப்பிடும்போது நைவேத்தியம் மட்டுமே தான் சாப்பிட்றேன். அப்ப தன்னைத்தானே அர்ச்சிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க இறைநிலைக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ உத்தமர்களாக இருக்கிறவர்களுக்கு உபதேசம் கொடுக்கப்பட்டு சமய தீட்சை, சிவ தீட்சை, அப்புறம் விசேட தீட்சை, அப்புறம் நிர்வாண தீட்சை, இதெல்லாம் அந்த உத்தமர்களுக்கு கிடைக்கணும். முறையா கிடைக்கணும். முறையா வாங்கி அந்த மேலான நிலை அடையணும். இந்த ஜென்மம் எடுத்து என்ன புண்ணியம் சொல்லடி நீ அர்த்தம்னா என்ன அர்த்தம்னா, இறைவனுடைய திருவடியை அடைவதற்காகத்தான் நம்ம பிறவி எடுத்திருக்கிறோம். நிலையில்லாத பொருள்களை அடைவதற்கு நம்ம வரல, ஒருபோதும் வரல. ஆமா, உங்களுக்கு படைச்சவன் வேணும்னா படைக்கப்பட்ட பொருள் வேணுமா? அப்ப குருநாதர் நம்மளுக்கு எதை உபதேசம் பண்றாருன்னா, படைச்சவனை இறுக்கி பிடித்துக் கொள்வாய், சிக்கனை பிடித்துக் கொள். அப்ப படைக்கப்பட்ட பொருள்லாம் அவனுடைய வஸ்துக்கள், அது இருக்கும், அழிஞ்சு போயிடும், அவ்வளவுதான். அப்ப இந்த பாழா போன மனம் எதை பற்றி கொண்டிருக்கிறதுனா, அவனால் படைக்கப்பட்ட பொருளை இறுக்கி பற்றி கொள்கிறது, படைத்தவனை விட்டு விடுகிறது, அவ்வளவுதான். இதான் அந்த ரகசியம், இதான் அந்த ரகசியம். அப்போ இந்த முதல் லைன் என்ன சொல்லுதுன்னா, காணகிலாதோர் கழிந்தோடி போவார்கள். அதான் அந்த அதர்மர்கள். அவங்க பார்க்க கண்ணு நல்லா தெரியும், கண்ணு இருக்கும், சாமி இருப்பாரு. அவங்களுக்கு எப்படி இருப்பாருன்னா வேறா இருப்பார். சித்தாந்தம் என்ன சொல்லுது? அதர்மர்களுக்கு சாமி எப்படி இருப்பாரு? வேறாக இருப்பார். மத்தியஸ்தர்களுக்கு எப்படி இருப்பார் சாமி? உடனா இருப்பார். உத்தமர்களுக்கு எப்படி இருப்பாரு? ஒன்றா இருப்பார். அப்படி ஒன்றா இருந்து ஒன்றி இருப்பதற்கான அடுத்த யோகம் தான் ஜீவன் முக்தர்கள். இதுல நம்ம எந்த ரகம்னு பார்க்கணும். சைவ சமயம்னா என்ன? இருக்கிற சமயங்கள்ல 6 சமயங்கள்ல மூத்த சமயம் சைவ சமயம். நெறி சைவ நெறி. அந்த நெறியில மூத்த சாமி தான் எல்லாவற்றுக்கும், 6 சமயத்துக்கும் தலைவர் அவர் தான். அவர் தான் பெண்ணா வர்றார். பெண்ணா வந்தா சாக்தம் ஆயிடும், புள்ளையா வந்தா கௌமாரம் ஆயிடும், இன்னொரு புள்ளையா வந்தா கணாதிபத்தியம் மாறிடும், பின்பக்கம் திரும்பினா முடி அந்த இருட்டு வந்துச்சுன்னா நாராயணனா மாறிடும், வலது கண்ணு முடிவு பண்ணுச்சுன்னா சூரிய மார்க்கமா வந்துடும். இப்படி 6 சமயங்களையும் தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய பெருமான் யாரு? ஒரே சரீரம் தான், ஒரே இதுதான். எப்படி தன்னகத்தே வச்சிருக்காரு பாருங்க. அப்போ எம்பெருமானுடைய திருவருள் கருணையினால் தான் இந்த 6 சமயம் இயங்குது. பெண்ணா மாறினா சாக்தம், நாராயணனா மாறினா வைணவம், பொருளோடல இருந்து வந்தா கௌமாரம், அதான் முருகபெருமான். கீழே பாட்டம்ல இருந்து மேல வரல ஓங்காரத்துல உட்கார்ந்தாருன்னா பிள்ளையார், அவ்வளவுதான். 6 சமயமும் தன்னுடைய கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்காரு சாமி. அப்ப எந்த வகையில வந்தாலும் முக்தி உண்டு, மோட்சம் உண்டு, வழி உண்டு, பிரிச்சு பார்க்க முடியாது, எல்லாம் ஒண்ணுதான். ஆனா வணங்கேன் பெரிதொரு தெய்வத்தை மற்றொரு தெய்வத்தை வணங்கேன் மாணிக்கவாசகர் சொல்றாரு. கணபதியேல் வயிறுதாரி, அங்கே வேலன் குமரன் பிள்ளை, தேவியால் கோற்று அட்டியாளர், இவர்களுக்கு நான் ஆட்சி செய்ய மாட்டேன், ஓனகாந்தன் தலி ஒளியரே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரர் சொல்றார். வயிறுதாரின்னா அவன் பெரிய வயிறு வச்சிருக்கிறான்பா, எல்லா உலகத்தையும் வச்சிருக்கிறான், பட் நீ உன் கண்ட்ரோல்ல தான் அவன் இருக்கிறான்.
அங்கை வேலன் குமரன் பிள்ளை அவன் புருவ நடுவில் இருந்து வந்தான், புருவமத்தில இருந்து வந்த புள்ள தானே, அவன் கண்ட்ரோல்ல தானே இருக்கிறான். தேவியோ கோற்று அட்டியாளர்னா நீ சொல்ற வேலையை செய்யற ஒரு வேலைக்காரி, அவ்வளவுதான். உன் உடம்புல பாதி இருக்கிறா, நான் அவகிட்டையும் போக மாட்டேன் போ. இவர்களுக்கு நான் ஆட்சி செய்ய மாட்டேன், ஓனகாந்தன் தலிவுளியரே அப்படின்றார். அப்போ ஏக இறைவனை இருக பற்றி கொண்டவர்கள் சிவபெருமானையும் முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள் சைவ சமயத்துல நிலைச்சு நிற்பாங்க. இதுதான் ரீசன். அப்போ ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்லுதுன்னா, காணகிலாதர் கழிந்து ஓடி போவார்கள், இவர்கள் ஒருபோதும் இறைவனை அறிந்து கொள்ள மாட்டார்கள். இரண்டாவது பீப்புள், நாணகிலாதார் நயம் பேசி விடுவார்கள். கொஞ்சம் கூட வெக்கம் நாணமே இல்லாம நல்லா பேசுவாங்க, அழகா சாஸ்திரங்கள்லாம் பக்கா தெரியும், சித்தாந்தம் தெரியும், வேதாந்தம் தெரியும், எந்த பக்கத்தை எடுத்து எந்த பக்கத்துல சொன்னாலும் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க, நயமா பேசுவாங்க, நயமாக பேசுவார்கள், நயமாக பேசுவார்கள். நாணம் இல்லாமல் பயிற்சிக்கு வர மாட்டாங்க, கொஞ்சம் கூட நாண மாட்டாங்க. அடுத்த கேட்டகரிக்கு போகணுமேன்ற அறிவே அவங்களுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, அந்த படிப்பு கர்வமே அவங்களுக்கு தடுத்துரும். விஷய ஞானம் இருக்கு இல்லையா, விஷய ஞானமே கர்வமா மாறிடும். எனக்கு எல்லாம் தெரியுன்ற கர்வம் இருக்கு இல்லையா, அந்த கர்வமே எம்பெருமானை திருவருள் கருணை அடைய விடாம செஞ்சிடும். இதுதான் ரகசியம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பீப்புளாவது அதர்மர்கள், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது விட்டுடலாம். ஆனா ரெண்டாவது பீப்புள் இருக்கான் பாத்தீங்களா, அவன் கற்றறிந்தவன், என்னன்னு தெரியும், உண்மைன்னு என்னன்னு படிச்சுட்டான், தெரிஞ்சுட்டான், இனி கல்வி அறிவும் பெற்றுட்டான், அவனுக்கு ஊக்கப்படுத்துறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்றாரு திருமூலர். நாணகிலாதார் நயம் பேசி விடுவார்கள். அந்த உள்ளொலியை பார்க்காமலேயே போனவங்க நிறைய பேரு கழிந்து ஓடி போவார்கள். முதல் லைன். இரண்டாவது, நாணகிலாதார் இந்த முயற்சியில் ஈடுபட நினைக்காதவர் வெட்கம் இல்லாமல் வேறு சாஸ்திர நியாயங்களை பேசி பொழுதை போக்குவர். அவ்வளவுதான். இவங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும், படிப்பறிவு உண்டு, எல்லாம் உண்டு, பட் என்ன பண்ண மாட்டாங்கன்னா பிராக்டிக்கல்ல இறங்க மாட்டாங்க. சாஸ்திரங்கள்லாம் நல்லா படிச்சிருப்பாங்க, திருமந்திரம் படிச்சிருப்பாங்க, எங்க கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க, திருமுறை எழுதியிருப்பாங்க, ஒப்பிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் என்ன கிடையாதுன்னா தியரட்டிக்கலா நல்லா பேசுவாங்க, எந்த டாபிக் கொடுத்தாலும் பேசுவாங்க. முதல் கைண்ட் ஆஃப் பீப்புள் பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க. ரெண்டாவது கைண்ட் ஆஃப் பீப்புள் யாரு? நாணகிலார் நயம் பேசி விடுவார்கள். நயமா பேசி சூப்பரா என்ன பண்றான், அந்த பாட்டை எடுத்து விடுவான், இந்த பாட்டை எடுத்து விடுவான், இதை சொன்னா அதை எடுத்து விடுவான், அதை சொன்ன எல்லாம் பக்காவா இருக்கும். பட் பிராக்டிக்கல் நோ. அப்போ சொற்பொழிவு ஆற்றுபவர்கள் ஒரு பேச்சு சுவாரஸ்யத்துக்காக, அதாவது எல்லாரும் கைத்தட்டணும், எல்லாரும் மெச்சிக்கணும், எல்லாரும் நம்மள திரும்பி பார்க்கணும் அப்படின்னு பேசுறவங்க இருக்கவே செய்யறாங்க. ஆனா சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் அப்படின்னு ஒரு வரி இருக்கு இல்லையா. அதே மாதிரி இன்னொரு குறள் ஒன்று இருக்கு, சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுவார். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க, கனவுல கூட நினைக்க கூடாது, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இருந்ததுன்னா. ஒருத்தர் சொல்றாருன்னு சொன்னா, மேடையில ஒருத்தர் பேசுறாரு, பேசிட்டு அவர் அதுக்கு நேர் எதிராக நடக்கிறாருன்னு சொன்னா அவர் கூட தொடர்பே வச்சுக்கூடாதான். ஏன்னா அவர் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. அப்போ நயம்பட பேசுறாரு, நல்லா நயமா பேசுறாரு, பட் அவர் பிராக்டிக்கல் லைஃப்ல அவர் அது இல்லை. அப்புறம் எப்படி நம்ம அவர் ஃபாலோ பண்ண முடியும்? அதான் வள்ளுவர் என்ன சொல்றாரு, கனவில் கூட தொடர்பு வைக்க கூடாது, அவரை கனவுல கூட நினைக்க கூடாதான். அப்படி சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, நல்லா மேடையில பேசிட்டு அதுக்கு ரெண்டாம் தரமா அதுக்கு நேர்மாறா நடக்கிறவங்களை என்ன பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப வள்ளுவர் எச்சரிக்கை பண்றாரு. அதான் இந்த ரெண்டாவது லைன் என்ன சொல்லுதுன்னா, நாணகிலார் நயம் பேசி விடுவார்கள்.
அப்ப பாவம் அவன் பாமரனே மேலு. ஏன்னா அவனுக்கு இறைவனை பத்தின அக்கறை அவனுக்கு வரல. அதர்மர்கள் லிஸ்ட்ல போயிட்டான். ரெண்டாவது மத்தியஸ்தல இருக்காங்க இல்லையா, அப்ப அதுல இருக்கிற பீப்புள்ல எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்குவான். கல்வி எல்லாம் கிடைச்சிரும். கல்வியால் அறிவு பெற்றவரும் ஊக்கமின்மையால் தாம் கற்றறி மூடராகின்ற நிலைமைக்கு நாணாமல் நூலறிவை பிறருக்கு இனிமையாக கிளி போல பேசி எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களா இருப்பார்கள். ஆனால் விரித்துரைத்து போவார்கள். இவ்வாறு இருந்திருந்தும் உயர்ந்த பொருள்கள் பலவற்றை அறிய மாட்டாதவராய் அழிகின்ற இவர்களை பார்த்து இறங்கத்தக்கது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார். யாரு? திருமூலர் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாரு. எஜுகேட்டட் கல்வி அறிவு இருக்கு, ஆனா வாழ்க்கையை கற்றுத்தராத கல்வி எதுக்கு? எஜுகேஷன் இஸ் மஸ்ட், பட் வாழ்க்கையை சொல்லித்தராத கல்வி எதுக்கு? வாழ்வியலை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லாத கல்வி எதுக்கு? அதான் கொஸ்டின். அப்போ நானகிலார் நயம் பேசி விடுவார்கள். அவங்க திறமைய காமிச்சிருவாங்களாம் மேடையில. ஐயோ பாவம். அடுத்து 3வது லைன் போலாம். காணகிலாதார் கழிந்த பொருளெல்லாம் காணகிலாமல் கழிகின்றவாறே. அப்போ கடைசி வரலும் மெய்ப்பொருளை பார்க்காமலேயே அவங்க பேசியே என்ன பண்ணிட்டு போயிட்டாங்க? பேசியே நாட்டை ஆண்டுட்டு போயிட்டாங்க. பேசியே உலகத்தை ஆண்டுட்டு போயிட்டாங்க. பிராக்டிகலுக்கு வராமலேயே என்ன பண்ணிட்டாங்க? பேசிட்டே போயிட்டாங்க. இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம். அப்போ 3வது லைன் பார்ப்போம். எனவே உள்ளத்தை பரம்பொருளை காண முடியாதவர்கள் நிலையற்ற இவ்வுலகில் நில்லாது மறைகின்ற பொருள்கள் எல்லாம் கழிந்த பொருள் எல்லாம் காணாமல் போவதை கண்டும் காணகிலாமல் வீண் பொழுது போக்குகின்றார்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார். கழிந்த பொருள் எல்லாம் நிலையில்லாத பொருள்களையே நிஜம் என்று நம்பி இந்த உயிர் ஏமாந்து செத்து போதே அப்படின்ற வருத்தத்தை பதிவு பண்றார். எவ்வளவு ஒரு உண்மையை சொல்றாரு. காலச்சக்கரம்னா ஆயில் பத்தி சொல்லுவாருன்னு பார்த்தேன். ஆனா சொன்னாரு, ஒரு பாட்டுல 100 வருஷம் வாடுறது எப்படின்னு சொன்னாரு. 2வது பாட்டுல 16,000 1 லட்சம் வருஷம் சொன்னார். நேத்து யுகங்கள் கோடி வாழ்வது எப்படின்னு சொன்னார். ஆனா கடந்த 3 பாடலுமே சராசரி வயதுக்கு அப்பாற்பட்ட வயசு. இந்தியாவுல சராசரி வயசு 60 வயசு. ஆனா இப்போ குறைஞ்சிருன்னு நினைக்கிறேன். ஆனா திருமூலர் என்ன சொல்றாரு? 100 வருஷம் கடந்து வாழலாம். முந்தா நாள் அப்புறம் 16,000 வருஷம் தான் வாழலாம். அதுக்கப்புறம் 100,000 வருஷம் வாழலாம்னு சொன்னாரு. அதுக்கு அடுத்த பாட்டு நேத்து மாலையில சிந்திச்சேன். நம்ம யுகங்கள் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த 3 பாட்டுமே எனக்கு நான் ஒத்துக்கிறேன், நிச்சயம் ஒத்துக்கிறேன். ஆனா சாதாரண மனுஷன் இதை ஒத்துக்க மாட்டான். ஹவ் இட் இஸ் பாசிபிள்னு கேட்பாங்க. 60 தாண்டது, 70 தாண்டது, 80 தாண்டது பெரிய கணக்கு. ஆனா ஜப்பானியர்கள் 100 வருடங்கள் கழிந்து வாழறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு செய்தி பார்த்தோம். அது என்னன்னு தெரியல. அந்த மண்ணில் இருக்கிறவங்கள 100 வயசு தாண்டி வாழக்கூடிய இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் உண்டு, பார்த்துருக்கிறேன். ஆனா இந்த 100 கடந்தும் 16,000 வருஷம் வாழலாம், அப்புறம் 100,000 வருஷம் வாழலாம், அதுக்கப்புறம் யுகங்கள் வாழலாம்னு சொல்றாருல்ல, அந்த சொல்லலாம் யோசிக்க வேண்டிய விஷயம் ஆயிடுச்சு. நேத்தும் முந்தா நாள் பாடல்கள்லாம் பா 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 அதான் யோசிக்க வேண்டியதாகி போச்சு. ஆனா இன்னைக்கு என்ன சொன்னார் தெரியுமா? காணகிலாதர் கழிந்தோடி போவார்கள். அப்படி மேற்கூறிய பாடல்களை சொன்ன ரகசியத்தை காணகிலாதார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். என்ன ரகசியம்? புருவ நடு. கடைசியில சாமி இங்கதான் முடிகிறாரு. கர்ம இந்திரியங்கள் 5, ஞான இந்திரியங்கள் 5, தத்துவங்கள் மொத்தம் 96. அதுல 36 முதன்மையானது. அந்த தத்துவங்கள் எல்லாமே அங்கதான் முடியுது. அப்ப முறையா ஒரு குருநாதர்கிட்ட கேட்டு உடம்பு,
இந்த உடம்புல இருக்கிற உறுப்புகள், ஐம்புலன்கள் இதெல்லாம் எங்க முடியுது, இது எங்க முடியுது, அது எங்க முடியுது அப்படின்ட்டு கேட்டு 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 அணுகி 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 அந்த எல்லையை தொட்டுறணும். அதான் நல்ல ஒரு சிஷ்யைக்கும் நல்ல ஒரு சீடனுக்கும் தேடல் தேடல் உள்ள உயிருக்கு தாங்க உண்மையிலே பசி இருக்கும், வெறி இருக்கணும், தெரிஞ்சுக்கணுன்ற வெறி, இறைவனை தெரிஞ்சுக்கணுன்ற வெறி இருக்கணும். கம்ப்ளீட் ஆகணும், நான் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகணும். எப்படி ஆகும்? நான் பரிபூரணத்தை உணர வேண்டும், பேரானந்தத்தை உணர வேண்டும், சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற தேடல் உள்ளவனுக்கு இந்த திருமந்திர நூல் பெரிய பொக்கிஷம், பெரிய பொக்கிஷம். ஒரு எல்லையிலே சுருங்கி நின்ற கூடாது, ஒரு எல்லையிலே சுருங்கி நின்ற கூடாது. அதான் அந்த செய்தி சொல்லுது சாமி சிவபெருமானே. அப்ப காணகிலாதோர் கழிந்தோடி போவார்கள். காணகிலாதர்னா பொருள் நடுவு பார்க்காதவங்க. நாணகிலார் நயம் பேசி விடுவார்கள். நானாம விஷயம் பொருள் நடுன்னு நல்லா தெரியும், கேள்விப்பட்டுருவாங்க. கேள்விப்பட்டும் என்ன பண்ணுவாங்க, சாமியோட திருவடி அதுன்னு தெரிஞ்சு போச்சு. சில பேருக்கு தொட்டும் காமிச்சிருவாங்க. உபதேசம் வாங்கி வீணா போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. சத்தியம்னா என்னன்னு தெரிஞ்சு கேள்விப்பட்டு உபதேசம் வாங்கி செத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. கோடியில் ஒருவன் கோட்டீஸ்வரன். கோடியில ஒருத்தன் தான் கோட்டீஸ்வரன். கோடியில் இருக்க எல்லாருக்குமே 1 கோடி பேருக்கு உபதேசம் கொடுத்தா அந்த 1 கோடியில ஒருத்தன் தான் தேர்வானா. லட்சத்துல ஒருத்தன் லட்சாதிபதி, அதிபதி, அதிக்கு பதி. லட்சத்துல ஒருத்தன் தான் லட்சாதிபதி. பணத்துல இல்ல, பதி அறிவு பெற்றவனா இருப்பானா. நல்லா யோசிச்சு பாருங்க. பதினா யாரு? இறைவன். பதி பசு பாசம். கோடியில ஒருத்தனை ஈஸ்வரனா சாமி வச்சிருப்பாராம். அதான் கோட்டீஸ்வரன். இத்தனை பீப்புளையும் மேய்க்கணும் இல்லையா, ஒரு மேய்ப்பர் வேணும் இல்லையா, அதனால ஒரு தொகுதி பஞ்ச் ஆஃப் பீப்புள் சொல்றாங்க இல்லையா, அந்த 1 கோடியில ஒருத்தனை ஒலிக்க வச்சிருப்பாராம் சாமி. நடமாடும் ஈஸ்வரனாவே வச்சிருப்பாரு. ஆனா 10ஓட 11 தான் தெரிவார் அவர். லட்சத்துல ஒருத்தனை என்ன பண்ணுவாரு, என்லைட்டடா வச்சிருப்பாரு. அவனுக்கு லட்சாதிபதினு பேரு. அப்பதான் தெரிஞ்சுக்கணும் நான், இவங்க எல்லாம் ஆள்றது யாருன்னா உள்ள இருந்து, நமக்குள்ள இருந்தே ஆள்றாரு சாமி. அப்ப லட்சாதிபதிக்கு விளக்கம் தெரிஞ்சு போச்சா, கோட்டீஸ்வரனுக்கு விளக்கம் தெரிஞ்சு போச்சா. அப்ப அவர் இல்லாம பழப்பு போல. ஆமா, அவர்தான் டிடெக்டிவ் ஆபீசர். எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. என்னில் யாரும் எனக்கு நீ யாரில்லை, என்னில் யாரும் எனக்கு நீ யாரில்லை, என்னிலும் ஒருவன் நூலன், என்னில் யாரும் எனக்கு நீ யாரில்லை, என்னிலும் ஒருவன் நூலன், என்னுள்ளே புடை போர்ந்து புக்கு, என்னுள்ளே புடை போர்ந்து புக்கு, என்னுள்ளே இருக்கும் இன்னம்பரீசனே, என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம்போந்து புக்கு, என்னுள்ளே இருக்கும் இன்னம்பரீசனே. மன்னிச்சிருங்க, தப்பா பாடிட்டேன். என்னில் யாரும் எனக்கு நீ யாரில்லை, என்னில் யாரும் எனக்கு நீ யாரில்லை, என்னிலும் ஒருவன் நூலன்,
என்னில் யாரும் எனக்கினி யாரில்லை, என்னிலும் ஒருவன் நூலன், என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம்போந்து புக்கு, என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம்போந்து புக்கு, என்னுள்ளே இருக்கும் இன்னம்பரீசனே, என்னுள்ளே இருக்கும் இன்னம்பரீசனே, என்னில் யாரும் எனக்கினி யாரில்லை. அவர்தான் இன்னம்பரீசன். கணக்கு கரெக்டா எழுதின வருவாராம், துல்லியமா. அப்போ அந்த எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பரீசன் அவரு எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டே வராரு. அப்ப நமக்கு யாரும் இல்லை அப்படின்னு ஒண்ணு அந்த பிடிப்பு மட்டும் விட்டுருங்க. சாமி கிட்ட வந்துட்டோம்னா A to Z ஒப்படைச்சிட்டு தான் என்ன பண்ணணும், எதையும் செய்யணும், ஒப்படைச்சிட்டு தான் செய்யணும். அப்பதான் வந்து பதிவு என்ன பண்ணும், பரவாயில்ல திருட போன இடத்துல என்ன பண்றோம் நம்ம ஆளு, ரைட் எழுதி வைப்போம், சிவபெருமானே சிவசிவா திருச்சிட்டோம்ல, எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பரீசனே. ஏன் ஒப்படைச்சிடணும், ஏன்னா அந்த வினை அது யாருக்கு யாரால் கூட்டு வைக்கப்படுகிறது, எதனால் சேர்த்து வைக்கப்படுகிறது, இது எதனால் நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர். யார் நம்ம வினையை கூட்டு வைக்க முடியாது, தீதும் நன்றும் பிறதரவாரா. அப்போ சாமி இருக்கிறாங்கிறது ஊர்ஜிதம் ஆயிடுச்சுல, இன்னம்பர் ஈசன் எழுதிட்டு இருக்காரு. அதெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது எதுக்கு சொல்ல வந்தோம்னா, இந்த உண்மை அறியாமலேயே என்ன பண்றாங்க, தெரியாமலேயே போயிடுறாங்க, பேசிட்டு 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 போயிடுறாங்க, நயம்பட பேசிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு காலத்துல ஊக்கப்படுத்துறதுக்கு ஆள் இல்லையா படிச்சவங்களுக்கு. அப்படி ஊக்கப்படுத்தினா ஒருவேளை பொருளுக்கு வந்து பயிற்சிக்கு வந்திருப்பாங்களோ அப்படின்னா, அப்ப எழுத்தறிவோட போயிட்டாங்க. எழுத்தறிவோட நல்ல நயமா பேசி, பட்டிமன்றம்லாம் பேசி, கைத்தட்டெல்லாம் வாங்கி, கவர்லாம் வாங்கி, பணம் வாங்கி, அதை வாங்கி அதுலயே அவங்க நிறைவடைஞ்சிட்டாங்க. இப்படி இறந்து போனவங்க நிறைய பேராம். நாணகிலாத நயம் பேசி விடுவார்கள், காணகிலார் கழிந்த பொருள் எல்லாம். கழிந்த பொருள் இல்லைன்னா எது உண்மையான பொருள் தெரியாமலே போனோம். ஆமா, இதுதான் திருமந்திரம் வலியுறுத்துது. நிலையில்லாத பொருளிலேயே மூழ்கி விடாதே. அப்ப நிலையான பொருள் எதுன்னு தேடி அடையிறதுக்கு தான் வாழ்க்கையில நமக்கு துன்பத்தை சாமி கொடுத்து, மிகப்பெரிய இடியும் வேதனையும் கொடுத்து கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. அப்ப எங்க போனா பித்தம் தெளியன்னு சொல்லிட்டு நம்ம மந்திரம் தந்திரம் எந்திரங்கள்ல ஓடுவோம். அந்த கோயிலுக்கு போலாமா, இந்த கோயிலுக்கு போலாமா, இங்க போனா சரியாயிடுமா, இங்க போனா சரியாயிடுமா, இவருக்கு நம்ம வடிகாலா இருப்பாரா, நமக்கு அதை செஞ்சு கொடுப்பாரா. ஏன்னா பாவம் பாவம் பாவம். நிறைய உயிர் இப்படி அலையுது. இதனால பணம் பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கான பணம் பாக்குறாங்க. ஆமா, ரொம்ப 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 அந்த பலகீனத்தை தெரிஞ்சு, உளவியல் ரீதியா பலகீனத்தை தெரிஞ்சுக்கிறது. அந்த பலகீனத்தை தெரிஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்றது, அப்படியே அந்த உளவியல் ரீதியா அந்த டெவலப் பண்ணி அந்த பணத்தை வாங்கிடுது. இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. ஆனா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அது எந்த வினையினால வந்ததுன்னு சாமி கணக்கு வச்சிருப்பார்ல, அந்த வினையில அது போயிடும். சரி, இப்படி ஒரு கூட்டம். அப்போ ஒரு கூட்டம் அதர்மவாதிகளா போய் என்ன நடக்குதுன்னு தெரியாம செத்து போகுது. இன்னொரு கூட்டம் படிச்சோம், கண் இருந்தும் குருடனா இருக்கிற கூட்டம் இருக்குதான் செய்யுது. அது அப்படியே குருடனா செத்து போறதும் இருக்குது. இன்னும் கேட்டா ஊக்கப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை, குருநாதர் வந்து குரு அருள் இல்லை. இந்த படிப்பு கர்வம் இருக்கு இல்லையா, படிப்பு கர்வம் இருக்கிற வரைக்கும் எஜுகேஷன் அந்த அது படிச்ச ஒரு கர்வம் இருக்குல்ல, எனக்கு சித்தாந்தம் தெரியும், நான் பூணூல், எனக்கு அந்த வேதம் தெரியும், எனக்கு இந்த வேதம் தெரியும், நாங்க 2 வேளை குளிக்கிறோம், நாங்க சாமியை தொட்டு பூஜை பண்றோம், நாங்கெல்லாம் உயர்ந்தவர்கள் சமூகத்துல, எங்க பிறப்பே உயர்ந்த பிறப்பு. இது எல்லாமே வந்து கர்வத்தை கொண்டாந்துரும். இந்த கர்வமே வந்து மோட்சத்துக்கு தடை. அப்ப சாமி கர்வ பங்கம் பண்ணுவாரு, அவ்வளவுதான். கர்வம் தான் தடை. அப்போ படிக்கிறவனுக்கு படிப்பு கர்வம், திருமுறை எழுதிட்டான்னா அதுல ஒரு கர்வம். ஆமா, 12 திருமுறை எழுதிட்டான்னா அது ஒரு கர்வம்.
அப்படி 4 முறை எழுதிட்டான்னா அது மனப்பாடம் ஆயிடுச்சுன்னா அது ஒரு கர்வம். தெரியுன்ற கர்வம். விஷய ஞானம், அதான் சொன்னேன், விஷய ஞானம்ன்றது ஒரு கர்வம். எனக்கு ஒண்ணும் தெரியாது சாமி, திருவள்ளுவர் கருணையினால எனக்கு சாமி கொடுத்ததுதான் அப்படின்னு நினைச்சிட்டான்னா தப்பிச்சிட்டான். இது வந்து படிப்பு கர்வம். இந்த படிப்பு கர்வம் இல்லாம அடுத்து செல்வம். பரம்பரை பணக்காரனா இருந்திருப்பான். கை நீட்டி காமிச்ச உடனே பணம் கிடைச்சிடும், ஆர்டர் பண்ணா வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னா அது செல்வத்தால் வந்த கர்வம். ஓதுவார் தானே, ஆமா, தட்டுல காசு போட்டா முடிஞ்சு போச்சு. இப்படி கொஞ்சம் இலக்காரமா நினைக்கிறவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட செல்வம் அதிகமா இருக்கு. தீட்சிதரே எங்க வீட்டுக்கு வந்துட்டாருங்கன்னு. ஆமாங்க ஐயா, தீட்சிதரே எங்க வீட்டுக்கு வந்து போனாருங்க அப்படின்னா உங்ககிட்ட, ஆமா, செல்வம் வச்சிருக்கவங்க வீட்டுல வந்து போறாரு அப்படின்னா எது இழுக்குது? கழிந்த பொருள் எல்லாம் சொல்றாங்க, காணகிலாதர் கழிந்த பொருள் எல்லாம். உலகத்து பொருள்கள் மேல நாட்டம் உள்ளவர்கள் எங்க ஒன்னாலும் வருவாங்க. எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்கலாம், காசு கொடுத்து நீங்க வாங்கிடலாம். இந்த ஹோமம் பண்ணணும் அந்த ஹோமம் பண்ணணும்னு சொல்லி பாருங்களேன், அமௌண்ட் மட்டும் சென்ட் பண்றேங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. they need money, அவ்வளவுதான். என்ன ப்ராப்ளம், என்ன விஷயம் சொல்லி பாருங்களேன், ஒரு வார்த்தை சொல்லி. they look first financial health, அப்புறம் தான் பிசிக்கல் ஹெல்த். நீங்க பினான்சியலா ஆரோக்கியமா இருக்கிறீங்களா பார்ப்பாங்க, அவ்வளவுதான். 60,000 70,000 உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ண முடியும்னா வேள்விக்கெல்லாம் ஆகமோகம் அதெல்லாம் எங்க முறையா இருந்தாலும் அவங்க விட்டு வந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பல்க் அமௌண்ட் தேவை. ஆமா. அப்போ எது தீர்மானிக்குது? இந்த உலகத்து பொருள்கள் தீர்மானிக்கிறது. அப்போ ஆசை வயப்பட்டவர்கள், அங்கலாப்பு உள்ளவர்கள், ஆணவம் கண்மம் மாயினுடைய உச்சத்தில் இருப்பவர்கள் எப்படி வேணா மயங்குவாங்க, எப்படி வேணாலும் மயக்கலாம். இந்த நாய்க்கு போற மாதிரிதான். பாவம் போட்ட இடத்துல அது காலை சுத்தி நிற்கல, அது மாதிரிதான். பணம் இருந்ததுன்னா நிச்சயம் எல்லாத்தையும் செய்யலாம். ஆனா அதுக்கும் ஒரு வரையறை இருக்கு, அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு, அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. சாமி வச்சிருக்கேன், அதான் சொல்றேன், காணகில்லாத கழிந்த பொருள் எல்லாம். எது உண்மைன்னு தெரியாமலேயே என்ன பண்றாங்க, நிலையில்லாத பொருள்களுக்காக யாகம் வேள்விகளை செய்கிறார்களே. அப்ப நிலையான பொருள்களுக்கு இவர்கள் வந்து என்ன பண்றது கிடையாது, முயற்சி பண்றது கிடையாது. அதனாலதான் இந்த யாகம் வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா பண்ணணும். யார் செய்கிறார்களோ அவர்களையும் சாப்பிட்றோம். ஏன்னா அது தீ இல்லையா, தீக்கு வந்து என்ன கிடையாது, தீக்கு வந்து அழுக்கு கிடையாது. மண்ணுக்கு அழுக்கு இருக்கு, நீருக்கு அழுக்கு உண்டு. அழுக்கான பொருளை கழுவணும்னா அதுவும் நீர் அழுக்காயிடும். அந்த நெருப்புக்கு மட்டும்தான் எல்லா பொருளையும் சுத்தப்படுத்தக்கூடியது. அதெல்லாம் சுத்தமா இருக்கும். அக்னி வளர்க்கிறவர்கள் எப்படி இருக்கணும்னா சுத்தமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். கொஞ்சம் பிழறிட்டாங்கன்னா அதுவே 2 பக்கம் பிடி உள்ள கத்தியா மாறிடும். அதனால்தான் வேள்வி செய்யும்போது எச்சரிக்கையா செய்யணும். இறைவனை தொடுறதுக்கே பஞ்சமா பாதகம் இருக்கக்கூடாது. எந்த உயிருக்கும் தீங்கு இல்லாதவர்களா இருக்கணும் சாமி தொடுறதுக்கே. இந்த எல்லா உயிரும் சமமா பார்க்குற ஆற்றல் வந்துருச்சுன்னா அது போதும், அதுவே தகுதி தான். அப்ப இந்த 3வது வரி என்ன சொல்லுதுன்னா, கழிந்த பொருள் எல்லாம் காணகிலாதார் கழிந்த பொருள் எல்லாம் அப்படின்னா, அந்த உலகத்து உண்மை பொருளை தெரிஞ்சுக்காமலேயே புறப்பொருள்களை மெய் என்று கருதி ஓடுகிற இந்த கூட்டம், இந்த இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மயங்கிடுவாங்க. அதுக்கெல்லாம் மயங்கிடுவாங்க. அப்ப இந்த மயக்கத்துக்கு ஆளாகாம யார் ஒரு குருநாதருடைய அருள் பெற்று திருவடி நிழல்ல வந்து நிக்கிறாங்களோ அவங்க வாழும்போது திருவடி பேர் பெற்றுவாங்க. அதான் பூர்வ நடு. அப்ப முறையா வரணும். இடுப்பை கடக்கணும், வயிறை கடக்கணும், மார்பை கடக்கணும், உடம்ப கடக்கணும், மனசை கடக்கணும். இதெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்னொன்னு செஞ்சு கொடுத்துதான் ஒரு நாள் தான் குருநாதர்கிட்ட கேட்டு, ஐயா இதை எப்படி கடக்கணும் சாமி, இது எப்படி கடக்கணும் சாமி, இதை எப்படி கடக்கணும், இதுக்கு எப்படி தீனி போடணும், இதுக்கு எப்படி தீனி போடணும் அப்படின்னு கேட்டு 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 அந்த மாட்டுக்கு பச்சை புல்லை கொடுத்து என்ன பண்ணணும், கரெக்டா கொண்டாந்து புருவ நிறுத்தணும். அவ்வளவுதான். இப்படி வாழ்க்கையை சொல்லித்தர வாழ்வியல் அந்த நெறியை சொல்லி தந்து சைவ நெறி கொண்டாந்து
காரிய குருவும் இல்லாம காரண குருவும் இல்லாம சிவகுருவா வந்து சிவமாவே மாத்தி கொடுத்துட்டு போறாரு இல்லையா, அவர் கண்ணாடி மாதிரி இருப்பார். அந்த குருநாதர் எப்படி இருப்பாரு? அவ்வளவுதான், உங்களுக்கு உங்களையே அறிமுகப்படுத்திட்டு போயிடுவார். there is no expectation. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதவர் தான் நல்ல குருநாதர். மிஞ்சி மிஞ்சி போனா சாப்பாடு, அவ்வளவுதான். கொடுத்துறதுக்கு கூட மிஞ்சி மிஞ்சி போனா என்ன கேட்பாங்க? சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, கொடுத்துறதுக்கு கூட. இதான் ஒரு குருநாதர் கேட்பார். வாய் விட்டு கேட்டாருன்னா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லுவாரு. ஏன்னா உயிருக்கு அதான் தேவை. ஏன்னா அவர் நல்லா தெரியும் மெய்யன்பு, மெய்யன்பு பொய்யன்பு. அப்ப பொருள் பற்றி செய்கிற பூசை எல்லாம் பூசை ஆகுமா? பணத்தை மையமா வச்சு செய்யற பூசை ஆகாது இல்லையா? அது மாதிரிதான் பொருள் பற்றி செய்யற பூசை. இன்னைக்கு பூசகர்கள் எல்லாம் அப்படிதான் இருக்காங்க. அதான் கொஞ்சம் பயந்து பூசை பண்றது. எங்க போனாலும் பணத்தை முன்னிறுத்தாம என்ன இழிச்ச வாயின்னு சொல்லுவாங்க, வேற ஒண்ணும் இல்லை. சிவபெருமான், சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அப்ப காணகலாமல் கழிகின்றவாறு இப்படி சத்தியத்தை தெரிந்து கொள்ளாமலே செத்து போனவங்க நிறைய பேரு அப்படின்னு திருமந்திரத்துல இறக்கப்பட்டு சொல்றார் திருமூலர். சிவபெருமானே, சிவசிவா, திருச்சிற்றம்பலம். இன்னொரு முறை இந்த பாட்டை நான் படிச்சிடுறேன். காணகிலாதார் கழிந்தோடி போவார்கள். ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள். நாணகிலாதார் பேசி விடுவார்கள். இது கல்வி செருக்கு உள்ளவர்கள். காணகிலாதார் கழிந்த பொருள் எல்லாம், பொருட்செல்வம், பொருட்கரு, அதாவது செல்வ செருக்கு உள்ளவர்கள். காணகிலாமல் கழிகின்றவாறே. இந்த 3 பேருமே செத்து போயிடுவாங்க, அவ்வளவுதான். இந்த 3 பேருமே செத்து போயிடுவாங்க, அவ்வளவுதான். படிப்பு திமிரு உள்ளவன் பாமரனும் செத்து போயிடுவான், படிப்பு திமிரு உள்ளவங்களும் செத்து போயிடுவான், படிப்பு கருவம் உள்ளவங்களும் செத்து போயிடுவாங்க, செல்வ செருக்கு உள்ளவங்களும் செத்து போயிடுவாங்க. இப்படி செத்து போனவங்க தான் மிஞ்சி மிஞ்சி போனா போயிடுறாங்களேன்னு திருமந்திரத்துல ஓலமிட்டு வருத்தப்பட்டு இந்த பதிவு செய்யறாரு. அப்ப இதுல இருந்து மேலனா என்ன பண்ணும்? குருநாதரை இறுக்கி பிடிச்சுக்கணும். குருநாதரை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு காணகிலாதார் கழிந்தோடி போறலாம் அந்த அதர்மர்களை பத்தி கால்பட்டு அவங்களுக்கு உணவு கொடுக்கணும். கூடுமானவர்களும் சிவநெறியை பத்தி சொல்லணும். திருநீர் பூசிக்குங்க, சாமின்னா என்னன்னு கொஞ்சம் உள்ள கொண்டாந்து விடணும். ருத்ராட்சம் போட்டுக்குங்க, 5 எழுத்து சொல்லுங்க, சாமி இருக்கிறாரு, கவலைப்படாதீங்க, ஒரு நாள் சாமி உங்களையும் ஆட்கொள்ளுவாரு, என்ன ஆட்கொண்ட இறைவன் உங்களையும் ஆட்கொள்ளுவாருன்னு சொல்லிட்டு அதர்மர்கள் இல்ல பாமர மக்களுக்கு சொல்லிடணும். அவ்வளவுதான். இது ஒரு சேவை. சாப்பாடு போட்டணும், அவ்வளவுதான். 2வது, கல்வி சேர்க்கையில் இருக்கவங்களும் ஊக்கப்படுத்தணும். ஆமா, உங்களுக்கு நல்லா தெரியும். பரவாயில்ல, 12 தலைமுறை எழுதிட்டீங்களா? பரவாயில்லையா, வெரி குட், சூப்பர். பரவாயில்லையா, இந்த பாட்டுலாம் பாடுறீங்களே, நல்லா பண்றீங்களே, கொஞ்சம் ஒரு 24 நிமிஷம் உட்காருங்களேன் தவத்துல, நடத்துறது யாருன்னு பார்க்கலாம் அப்படி கொஞ்சம் அவங்களுக்கு ஊக்கப்படுத்தி, படிப்பு வேற, யதார்த்தம் வேற, நடத்துறது இறைவன் தான்ன்றது வேற, மூச்சு தான் இறைவன் அப்படின்றதெல்லாம் சுட்டி காமிச்சு, உடம்புனா என்ன, மனசுனா என்ன, உயிர்னா என்ன, அவ்வளோக்கா அவங்களுக்கு தொட்டு காமிச்சு அவங்களுக்கு ஊக்கப்படுத்தி கொண்டாந்து அவ்வளவு சீக்கிரம் விட்டு வராது அந்த கல்வி கருவம். 51 பாட்டு எனக்கு தெரியும்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு கதை. 51 பதிகமும் நான் தானா பாடுவேங்க. நீங்க எந்த இடத்துல விட்டாலும் நான் பாடுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது எல்லாருக்கும் முற்றோதல் போறவங்களுக்கு எல்லாருக்குமே இயல்பா கிடைக்கும். தொடர்ந்து ஒரு பாட்டை நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது இயல்பாவே எல்லாருக்குமே கிடைக்கும். எனக்கு தெரியும்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது இயல்பா மனசுல பதிவாயிருச்சு, அவ்வளவுதான். ஆனா அதுல உள்ளது அப்படி நம்ம உள்ள போனோமா? இல்லையே. அதே மாதிரிதான் எழுதுனவங்களும் 12 முறை எழுதிட்டு அது திருமுறை எந்த இடத்துல எந்த கேள்வி கேட்டாலும் சொல்லலாம். அதே மாதிரிதான் ஒப்பிக்கிறவங்களுக்கு 1330 குறளை நான் ஒப்பிக்கிறேன்னு சொன்னா நீ மனப்பாடம் பண்ணிருக்க, அவ்வளவுதான். ஒன் ஆஃப் த நாலேஜ், அவ்வளவுதான். கேட்டா அந்த இடத்துல நீ எடுத்து சொல்லுவ, அவ்வளவுதான். பட் ப்ராக்டிக்கல் நத்திங். அதுதான் விஷயம். அப்ப இந்த 3 கேட்டகரியை பிரிச்சு சாமி நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அப்ப காணகிலாதார்னு நாணகிலாதார், வெக்கம் இல்லாம தெரிஞ்சும் வித்தையை செய்யாம இருக்கிறியே, உனக்கு உபதேசம் கொடுத்து நீ பண்ணாம இருக்கிறியே, தெரிஞ்சும் பண்ணாம இருக்கிறியே, பயிற்சி பண்ணாம இருக்கிறியே. அப்போ கலவப்படாத காலம் வீண் போயிட்டது இல்லையா? உனக்கு கொடுக்கப்பட்டது எதுக்கு? சாமி தெரிஞ்சுக்கிறது தானே. நீயும் சாமி ஒன்னாகணும், அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கு. மெர்ஜாய் நீயும் சாமி ஒன்னாகுங்க. இந்த உலகத்தை நீ தான் பார்த்து தெரிஞ்சுக்க.
அப்ப கண்ணாடிமா இருக்கிற குருநாதர் என்ன பண்ணுவாரு? வேற என்ன சொல்லுவாரு? நீ அதுவா தான் இருக்கிற, எதுக்கு சும்மா அலையற? ஒரு நாள் அந்த உலகம் ஃபுல்லா தெரிய ஆரம்பிக்கும். ஒரு நாள் சத்தியம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். ஆமா. நாமெல்லாம் நீர்க்குமிழின்னு நல்லா புரிய ஆரம்பிக்கும். நீர்க்குமிழி தான். நீர்க்குமிழி தான். நீர்க்குமிழி தான், இல்லைன்னு சொல்லல. அதை தக்க வைக்கலாம்னு திருமூலர் சொல்றாரு. அதை தக்க வைக்கலாம்னு சொல்றாரு. எல்லாரும் போதான் போறோம், இல்லைன்னு சொல்லல. பட் எப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டு போலாம். திருமூலர் விடவே இல்லை. அப்ப வாழும்போது திருவடி பேர் பெற்று இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி இதெல்லாம் பெற்று ஒரு உன்னதமான நிலையை அடைஞ்சு இந்த பூமியில வாழ்வதற்கு தான் நம்ம வந்திருக்குமே தவிர நொந்து நூலாகி போய் செத்து போறதுக்கு நம்ம வரல, சத்து போறதுக்கு நம்ம வரல. அவ்வளவுதான். உடம்புன்னு எடுத்துட்டோம், அதுல சத்தை கண்டுபிடிச்சிட்டு, அதுல சித்தை கண்டுபிடிச்சு, அதுல ஆனந்தத்தை கண்டுபிடிச்சு, பேரானந்தத்துல திளைச்சு நிக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம், வேற எதுக்கும் வரல. அவ்வளவுதான். ஆமா. இதே பாடலாம் வச்சு இதை நிறைவு செஞ்சுக்கோம். திருப்பி ஒரு நல்லா பாடிடுறேன், இடையில டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். கானகிலாதோர் கழிந்தோடி போவார்கள், நானகிலார் நயம் பேசி விடுவார்கள். கானகிலாதோர் கழிந்த பொருள் எல்லாம் கானகிலாமல் கழிகின்றவாறே. அப்ப இந்த பாட்டு சொல்ற உண்மை என்னன்னா, காணாமலேயே புருவ மத்தியத்தை பார்க்காமலேயே செத்து போனவங்க நிறைய பேர். புருவ நடுவில் தான் இறைவனுடைய திருவடி கருணை 96 தத்துவம் முடியுதுன்னு தெரிஞ்சும் அசட்டையா விட்டுட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. 3வது எல்லாத்தையும் பணத்தால வாங்கிக்கலாம்னு நினைச்சிட்டு போன கேட்டகரியும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே செத்து தான் போனாங்களேன்னு சொல்லிட்டு திருமந்திரத்துல திருமூல நாயனர் சொல்றாரு. இதுல யாராவது ஒருத்தர் தேறி வருவாங்க. கற்றவர்கள் விழுங்கும் கற்பக கனியை, கரையிலா கருணைமா கடலை, மற்றவர் அறியா மாணிக்க மலை, மதிப்பவர் மணமணி விளக்கை, செற்றவர் புறங்கள் செற்றையம் சிவனை, திருவிழி மிடலை வீற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே. இப்படி யாராவது ஒருத்தன் கண்டுபிடிச்சு இந்த உடம்பையே அகலா மாத்தி, மணன்ற நெய்யை ஊத்தி, முதுகெலும்புன்ற திரிய நிக்க வச்சு, ஒரு நடுவில் ஒரு தீபத்தை ஏத்தி பார்த்தவங்க ஜெயிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். அவங்க தான் கைலாயத்துக்கு போவாங்க. மற்றவங்க எல்லாருமே வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை. குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை அப்படின்னு சொல்லி இதுக்காரும் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு ஆதுமோர் குறைவிலை, கண்ணின் நல்ல தரும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும், நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையை சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 8 மணிக்கும் பிறகு 9:50க்கும் உள்ள சிறப்பு நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு பிறவி பெரும் பயனை அடையும்படி பணிவோடு கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாய்வை சிகாரம் சைவநெறி பாடசாலை சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.